வணக்கம் நண்பர்களே, சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் ஐஸ்வர்யா, வயது 29, ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்க, ஜாதி உடையாரணத்தை சார்ந்தவங்க, படிப்பு 12th தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோழி பண்ணை வச்சு நடத்திட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மடங்கு. முகவரி கரூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே சொந்தமாக பிஸ்னஸ் தாங்க செய்துட்டு வராங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவரையும் தன்னுடைய பிஸ்னஸில் சேர்த்துக்கிறதாக சொல்லியிருக்காங்க. குறைந்த அளவு வருமானம் இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் போதுமானது. நல்ல பண்புள்ளவராக இருந்தால் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. கிராமத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தன்னை அன்புடனும் மக்களுடனும் பார்த்து கொள்கிற புரிந்து கொள்கிற அன்பான மணமகன் எந்த ஊரை எந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்க. வாங்க நண்பர்களே, அடுத்த விவரங்களை பற்றி பார்க்கலாம். பெயர் தீபா, வயது 33, ராசின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிங்க, ஜாதி வன்னியரணத்தை சார்ந்தவங்க, படிப்பு MBBS முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி ஓசூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. 2 வீடு கட்டி வாடகைக்கும் விட்டுருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா 2 வயதில் ஒரு பெண் குழந்தை மட்டும்தாங்க இருக்குது. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய நாட்களையே இவங்களுடைய கணவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. இப்போ இவங்க தனிமையில் தாங்க வாழ்ந்துட்டு வராங்க. தனக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் இது பாதுகாப்பிற்காக மறுமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. தன்னுடைய சுக துக்கங்களை பரிமாறிக்கொள்ளவும் தனக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக திருமணம் செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்க. இவங்களுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சனிங்க, வயது 27, ராசின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசிங்க, ஜாதி வன்னியரணத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு முதல் மணங்க. முகவரி விளாம்பட்டியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க. 2 ஏக்கர் விவசாய நிலமும் இருக்குது. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே விவசாய தொழில் தாங்க செய்துட்டு வராங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவரும் தங்களுடைய இனத்தை சார்ந்தவராக இருக்கணும், மாதம் குறைந்த வருமானமாவது இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பெற்றோர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு 10 சவரன் நகை மட்டும் ஒரு 2 வீலர் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகளை அன்புடனும் மக்களுடனும் பார்த்து கொள்கிற புரிந்து கொள்கிற அன்பான மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகளுக்கு தேவையான அனைத்து தேவைகளும் செய்து தரும், தனக்கு வரக்கூடிய மருமகனுக்கு சொந்த தொழில் அமைத்து தரும் ஏற்பாடு செய்து தரும்னு சொல்லியிருக்காங்க. சொந்த பந்தங்களோட கூட்டு குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் மூலம் நாள் வாழ்க்கை துணை அமைய கடவுளை மனதார பிரார்த்திக்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.